தற்போதைய செய்தி. சென்னையில் அமைச்சர் தங்கமணியினுடைய இல்லத்தில் அமைச்சர்கள் அவசர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இன்று மாலை 5 மணி அளவில் மக்களவை துணைத் தலைவரும் அதிமுக அம்மாணியைச் சேர்ந்தவருமான தம்பிதுரை அதிமுகவில் பிளவு என்பதே கிடையாது என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இரு அணிகளும் ஒன்றிணைவது குறித்து பேச தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்த கருத்தையும் அவர் வரவேற்பதாக கூறியிருந்தார். அடுத்து இன்று இரவு 7 மணி அளவில் அதிமுக அம்மாணியைச் சேர்ந்த அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் நாளை சென்னை வர வேண்டும் என்ற அவசர அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சென்னை போர்க்கப்பலை பார்ப்பதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கப்பலை பார்வையிட்ட பிறகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டிலும் தங்கமணி வீட்டிலும் அமைச்சர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நமது மூத்த செய்தியாளர் ராமானுஜம் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராமானுஜம், விவரம் என்ன? தற்பொழுது நாம் இருக்கக்கூடியது மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி இல்லத்தில் தான் இருக்கிறோம். இங்கு 25க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வந்திருப்பதாக அவரது உதவியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த விதமான முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை கேட்டதற்கு இன்னமும் சில நிமிடங்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அது தொடர்பாக தெரிவிப்பார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இங்கு இருக்கக்கூடியவர்களிடம் விசாரித்தவரை ஓபிஎஸும் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என தெரிவித்திருக்கிறார். அதேபோல் தம்பிதுரையும் சிறு பிளவுதான் ஜனநாயக பிளவு என்பது ஜனநாயகத்தில் ஏற்புடையதுதான், அது மறக்கக்கூடியதான் என்கிற தோணியில் கருத்து தெரிவித்திருந்தார். எனவே அது தொடர்பான முடிவுகள் வெளியாகலாம் என இங்கு உள்ளவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. ராமானுஜம், நாளை அனைத்து எம்எல்ஏக்களும் சென்னைக்கு வர அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் எதை நோக்கி செல்கிறது? அமைச்சரின் ஆலோசனை கூட்டத்தை பார்த்தீர்கள் ஓஎஸ் மணியன், மூத்த அமைச்சர்கள் ஓஎஸ் மணியன் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் நிதி அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை அனைத்து எம்எல்ஏக்களும், அதாவது சென்னையில் வந்திருக்கக்கூடிய போர்க்கப்பலை சுற்றி பார்ப்பதற்காக காலை 8 மணி அளவில் வருமான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டமானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தகவல் வெளியாக இருக்க முடியுமா? நாளை நடைபெற இருக்கின்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் எது குறித்து விவாதிக்க இருக்கிறாங்க ராமானுஜம்? குறிப்பாக இரு அணிகளும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது எப்படி என்பது குறித்து விவாதிக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அது தொடர்பான விவாதங்கள் தான் நடைபெறும் என்று அங்கிருந்து நம்பத்தகுந்த தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கின்றன. தற்பொழுது நடைபெறக்கூடிய கூட்டத்திலேயே என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சர்கள் என்ன நினைக்கிறார்கள், அடுத்த கட்டமாக கட்சியை எப்படி கொண்டு செல்வது, குறிப்பாக இரட்டலையை மீட்க வேண்டும் என்றால், அந்த சின்னத்தை மீட்க வேண்டும் என்றால் இரு இணைகளும் ஒன்றாக இணைந்தால்தான் முடியும் என்ற ஒரு கருத்து மேலோங்கி வருவதாக தகவல் வெளியாகிறது. அதற்கான நடவடிக்கை தான் இந்த கூட்டம் என பார்க்கப்படுகிறது. இந்த முடிவு நாளை சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. பூங்குழலி, ராமானுஜம், உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டிலும் அமைச்சர் தங்கமணி இல்லத்திலும் அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. இருவேறு இடங்களில் நடப்பதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? இருவேறு இடங்களில், அதாவது அப்படி ஒன்றும் காரணங்கள் இல்லை என்றும், இருவேறு இடங்களிலும் இன்னமும் எல்லோரும் இங்கு வந்து விடுவார்கள், எல்லோரும் கலந்தாய்த்து ஒற்றுமையாக ஒரே முடிவைத்தான் அறிவிக்க இருக்கிறோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தனித்தனியாக அவரவர்களுக்கு வேண்டியவர்களிடம் ஒரு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலோசனையானது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்றது. அமைச்சர் தங்கமணியோட இல்லத்தில் தான் பார்த்திருந்தால் 25க்கும் மேற்பட்டோர் இருந்தார்கள். அங்கு வந்திருந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் உள்ளே செல்லும் பொழுது யார் இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை. அவ்வளவு தூரத்துக்கு ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் எந்த விதமான தகவல், என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், இரு அணிகளும் இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா, இரட்டை இலை சின்னத்தை மீட்க முடியுமா என்பது குறித்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மணிமாறன், 2 அணிகளும் ஒன்றிணைவது குறித்து பேச தயாராக இருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்தை தம்பிதுரை வரவேற்பதாக மாலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அதுவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பிறகு அவர் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்ப இந்த நடக்கின்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தம்பிதுரை முதலமைச்சர் எடப்பாடி சந்திப்பு இதுதான் முக்கிய காரணமாக இருக்குமா? அப்படி இருக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்க, முன்னாள் முதலமைச்சரும் மற்றொரு அணியை சார்ந்த தலைவருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது தேனியில் இருக்கிறார். அவர், அதாவது புதன்கிழமை சென்னை திரும்புவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் நாளையே சென்னை திரும்ப வாய்ப்பு இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது கூட்டமானது நடைபெற்று வருகிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல், அதாவது நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஓபிஎஸும், பேச்சுவார்த்தைக்கு வந்தால் பேச தயார் என இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் தம்பிதுரையும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து ஒரு முடிவு எட்டப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய ராமானுஜம், இந்த அமைச்சர்களின் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா?
செய்தியாளர்களை இன்னமும் 10 நிமிடங்களில் சந்திக்க இருக்கிறோம் என தங்கமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரிடம் இது தொடர்பாக நாம் முயற்சி கொண்ட பொழுது நேரடியாக கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய சில எம்பிக்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் பேச முயன்றோம். என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று கேட்டபொழுது கண்டிப்பாக நல்ல முடிவாக இருக்கும், எதிர்காலத்தில் அதிமுக என்ற கட்சி வலுவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா மறைவதற்கு முன்னர் தெரிவித்த கருத்து என்னவென்றால், என் காலத்திற்கு பின்னரும் அதிமுக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதனை நோக்கி தற்போதைய நகர்வு இருக்கும் என்ற கருத்தை மட்டும் நம்மிடம் முன்வைத்தார்கள். மணிமாறன், எம்பிக்கள் யாரெல்லாம் அங்க வந்திருக்கிறாங்க ராமானுஜம்? எம்பிக்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சிவகங்கை எம்பி இங்கு வந்திருக்கிறார். அதுபோல் ஒரு சில மற்ற ராஜ்யசபா எம்பிக்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தற்போது வந்திருந்தவர்கள் எல்லாம் உள்ளுக்குள் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே வந்து கண்டிப்பாக யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களோடு என்ற விவரங்களை முழுமையாக நாங்கள் வெளியிட தயாராக இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ராமானுஜம், எவ்வளவு நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது? இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும் சொல்ல முடியுமா? இந்த ஆலோசனை கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெறுகிறது. இந்த 1 மணி நேரம் என்பது நாம் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாகிறது. நாம் வந்ததிலிருந்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. முதலில் உள்ள என்ன நடைபெறுகிறது என்று வெளியே இருக்கக்கூடிய காவலரிடம் நாம் விசாரித்த பொழுது அவர்கள் தெரிவித்த முதல் கருத்து என்னவென்றால், காத்திருங்கள், நல்ல செய்தி வரும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது பல்வேறு அமைச்சர்கள் வருவதால் இந்த பகுதியில் நிற்க வேண்டாம் என்று காவல்துறையினர் நம்மிடம் வேண்டுகோளாக விடுத்தனர். அதனைத் தொடர்ந்து நாம் தொடர்ந்து விசாரித்த பொழுது அமைச்சர்களுடைய அவசர கூட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது அமைச்சர்களுடைய அவசர கூட்டத்தில் என்ன முடிவு எடுப்பீர்கள் கேட்டதற்கு எல்லா முடிவையும் ஒன்றாக இணைந்து பேசி முடிவெடுத்துவிட்டு கண்டிப்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். இன்னமும் சில நிமிடங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும். அந்த சந்திப்பில் என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இரட்டைலையை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கை தான் முக்கியத்துவமாக இருக்கும் என்பதையும் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறாங்க. மணிமாறன், இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க ராமானுஜம்? அமைச்சர்களை பொறுத்தவரை நிதி அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கிறார், OS மணியன் இருக்கிறார். அமைச்சர்களை பொறுத்தவரை தங்கமணி இருக்கிறார், வேலுமணி இருக்கிறார். இப்படி பல்வேறு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதுபோக 25 அமைச்சர்கள் என்று இருக்கிறார்கள். யார் யார் என பெயர் பட்டியல் கேட்டதற்கு உள்ளே கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் அதில் வெளியிடுவது சரியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கேட்டதற்காக கூறுகிறோம், 25 அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற தகவலை மட்டும் அவருக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து அமைச்சர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த சந்திப்பின் போது கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கப்படும் என்றும், குறிப்பாக அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி அமையும், அது மட்டுமில்லாமல் ஆட்சியை எப்படி கொண்டு செல்வது கொடுப்பதெல்லாம் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவை அவர்கள் தெரிவிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, ராமானுஜம், இந்த அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு என்ன பின்புலம் என்பது குறித்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா? அவசர ஆலோசனை கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே இரு அணிகளும் கடந்த சில நாட்களாக பேசி வருகிறார்கள். அதாவது OPS அணியிலும் சரி, இந்த பக்கம் சசிகலா அணியிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, சிலர் தொடர்ந்து பேசி வருவதாக செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தன. அந்த செய்தியை மறுத்து வந்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது இன்று காலை OPS ஒரு விஷயத்தை தெளிவாக, எங்களிடம் யாரும் பேசவில்லை, ஆனால் பேச வந்தால் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மக்களவையினுடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை நேரடியாக சென்று முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவரிடம் கேட்கப்பட்டது, முதல் ஆலோசனையில் கேட்கப்பட்ட பொழுது தொகுதி சம்பந்தமாக மனு கொடுக்க வந்தேன் என்று தெரிவித்திருந்தார். திரும்ப மதியத்திற்கு மேலும் ஆலோசனையானது தொடர்ந்தது. அப்பொழுது வெளியே வந்து கேட்ட பொழுது, அரசியலில் குறிப்பாக ஜனநாயக நாட்டில் பிளவு என்பது ஏற்படுவது இயற்கையே, அதனை சரி செய்ய முடியலாம் என்ற தோணியில் பதிலளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இரு அணிகளும் இணைவது தொடர்பான முக்கியமான முடிவுதான் இன்று வெளியாக வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் எப்படி கொண்டு செல்வது, பல்வேறு நெருக்கடிகள் உள்ளாகிறார்கள். அந்த நெருக்கடிகள் என்று பார்த்தோம்னா வருமான வரித்துறை ரைடு போன்றவைகளாம் இருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்று ஆழமாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகிருக்கு. மணிமாறன், 2 அணிகளும் ஒருங்கிணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒருவேளை இனி வரும் காலகட்டங்களில் நடக்குமாயின் OPS அணியினுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கும் அல்லது நிபந்தனைகள் என்னவாக இருக்கும்? OPS அணியினுடைய கோரிக்கையும் சரி, முதல்வருடைய கோரிக்கையும் சரி, கிட்டத்தட்ட இவர்கள் இருவரும் ஒரு கருத்தில் இருக்கிறார்கள். அணி ஒன்றாக இணைய வேண்டும், கட்சியினுடைய சின்னம் மீண்டும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். கட்சியின் சின்னம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருந்தால்தான் முடியும், இரு அணிகளாக இருந்தால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக OPS அணியினர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள் இதற்கு முன்னர். அதாவது அப்பொழுது என்ன தெரிவித்தார்கள் என்றால், தற்பொழுது பொதுச் செயலராக தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சசிகலாவோ அவரது குடும்பத்தினரோ இருக்கக்கூடாது என்ற கருத்தை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த கருத்தில் சற்று மாற்றம் வந்திருப்பதாகவே இன்று தெரிகிறது. இன்று பேசும்போது ஒரு கருத்தை OPS நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு தயார் என தெரிவித்திருந்தார். அந்த நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை என்பதுதான் தற்பொழுது 25 அமைச்சர்களை அழைத்து வந்திருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை என்றால் என்னவாக இருக்கும் என்று நாம் விசாரித்த வரை, இரு அணிகளும் இணைந்து செயல்பட்டால் யாருக்கு என்ன பதவி வழங்குவது, குறிப்பாக இப்பொழுது இருப்பவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பதவி வழங்குவது, முதல்வராக இவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் OPSக்கு என்ன பதவி வழங்குவது, அவருக்கு ஒருவேளை சபாநாயகர் பதவி
பதவி வழங்குவதா அல்லது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு கொடுப்பதா போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சிந்திக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் இதில் எந்த விதமான கருத்தும் சரியான முடிவும் முழுமையான பேச்சு அந்த இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய முடிவில் தான் தெரிய வரும் என்றும் அது தொடர்பான கூட்டம் என்றுதான் இங்கு உள்ளவர்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்தாக இருக்கு. உங்களுக்கு